So, good afternoon, Pa. Good afternoon. Welcome to Tamil Engineering Academy. Myself, Praveen. ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அப்கமிங் டிஎன்இபியில இருந்து வந்துட்டு இருக்க என்னோட ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கான ஒரு வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அடுத்ததான் இந்த இந்த எக்ஸாமை எப்படி நம்ம ஈஸியாக கிளியர் பண்ணுறது அப்படின்ற ஒரு டீட்டெயிலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் இதுக்கு முன்னாடி எப்போ வந்திருக்கு, ஸோ இப்போ எவ்வளோ வேக்கண்ட் இருக்கு, அடுத்ததான் இந்த எக்ஸாம்ஸோட சிலபஸ் என்ன, அண்ட் இந்த எக்ஸாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அவைலபிளாக இருக்கா இல்லையா, அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எந்த ரேஞ்சஸ்ல இருக்கும், எப்படி படிக்கிறது, யாரெல்லாம் எலிஜிபிள், ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சிரும்ப்பா. ஸோ நீங்கள் ஒரு ஐடிஐ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான். சரிங்களா? ஸோ இல்லை நான் ஐடிஐ படிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருக்கேன், இல்லை எதர் நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் ஸோ நீங்களும் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கலாமா. ஸோ பர்டிகுலராக உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னா உங்கள் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி யார் வந்து ஐடிஐ படிச்சிருக்காங்க, வாட் எவர் பர்டிகுலராக ஐடிஐயில் எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் டொமைனா அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா டிஎன்இபியில் இப்போதான் ஃபர்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து ரெகுலராக போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல நமக்கான வேக்கன்சிஸும் ரொம்ப அதிகமா இருக்கு, அட் த சேம் டைம் காம்படிஷனும் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதனால இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பரா யூஸ் பண்ணி ஈஸியா இந்த வேலையை உங்களால வாங்கிட முடியும். ஓகே, ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எய்தர் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்றீங்கனாலும் சரி, இல்லை ஒரு பிகினரா நம்ம இன்ஸ்டியூட் இப்போதான் பாக்குறீங்க அப்படின்னாலும் சரி, ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் பேஜை செக் அவுட் பண்ணுங்க. ஸோ நம்ம ஒரு இன்ஸ்டியூட் உங்களுக்கு வந்து பர்டிகுலராக இபி சம்மந்தப்பட்ட எலக்ட்ரிக்கல் எக்ஸாம் சம்மந்தமாக நம்ம நிறைய வீடியோஸ், டெமோ வீடியோஸ், நிறைய டெஸ்ட்டு, ஸோ எல்லாமே நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, இது வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம உங்களுக்கு கைட் பண்ணுவோம். ஓகேங்களா? நீங்க பாத்தீங்கன்னாலே நம்ம ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் பேட்ச்ல இருந்து நிறைய கொஷின்ஸ் ரிப்பீட்டடா ஆயிருக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாமே குவாலிஃபைடு தான்ப்பா. ஓகேங்களா? ஸோ பிகாஸ் வந்து நம்ம வந்து இந்த ஃபீல்டில் ஒரு மோர் தென் 6 to 10 years இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் தான் நம்ம உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அதை பற்றியான டீட்டெயில்டு ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மந்த் 3 தான், ஆல்மோஸ்ட் ஒரு 10 days ஆயிடுச்சு. ஓகேங்களா? பட் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லாஸ்ட் டேட் வந்து 2nd 10 வரைக்கும் இருக்கு. பிஃபோர் தட் நீங்க கண்டிப்பா ஐடிஐ முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ரொம்ப டஃப்பாவோ அகைன்ஸ்ட் காம்படிஷன்ஸ் அவோலாம் இருக்காதுப்பா. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம் தான். கொஞ்சம் ஒரு 2 months, இந்த 2 months நீங்க ப்ராப்பரா படிச்சீங்க, ப்ராப்பரான டெஸ்ட் சீரீஸ், அடுத்ததான் ப்ராப்பரான கிளாஸஸ், அந்த 2 திங்கும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலே ஈஸியா கிளியர் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டார்டிங் டேட், ஜஸ்ட் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இதுக்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. திஸ் இஸ் த லாஸ்ட் டேட்டு. அடுத்ததா இதுல ஃபர்தரா ஏதாச்சும் நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ல கரெக்ஷன் விண்டோவும் ஓப்பன் ஆகும்ப்பா. ஸோ இந்த கரெக்ஷன் விண்டோ என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்றத பாத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா இந்த எக்ஸாம் டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 16/11. சரிங்களா? ஸோ நம்ம இந்த ஐடிஐ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 16/11ல மார்னிங் ஒரு எக்ஸாம் அண்ட் ஈவினிங் ஒரு எக்ஸாம். சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர்ஸ் இருக்கும். அந்த 2 பேப்பருமே இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், இந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் காலையில மதியம் அப்படின்னு நடக்க போகுது. சரிங்களா? ஸோ அதுலயும் பர்டிகுலரா நமக்கு 2 பேப்பர் இருக்கும்பா. ஸோ இந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட் நீங்க செலக்ட் ஆகணும்னா ஸோ 2 பேப்பர் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து என்னோட தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் பா. ஓகேங்களா? ஸோ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டின்ற பேப்பரை பொறுத்த வரைக்கும் அதுல நீங்க வந்து குவாலிஃபையிங் நேச்சர்னு சொல்லுவாங்க. ஸோ 100 கேள்வி இருக்கும், நீங்க வந்து 40 கேள்வி சரியா அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். அதுல நீங்க அதிகமான மார்க் எடுத்தாலும் சரி, அதை வந்து அவங்க உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டை கால்குலேட் பண்றப்ப கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அப்ப பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1ல 2 பார்ட் இருக்கும், பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு இருக்கும்.
ஓகேங்களா. சோ இதுல பார்ட் ஏவை பொறுத்த வரைக்கும் அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பார்ட் ஏல 100 கொஸ்டின் இருக்கும், பார்ட் பில 100 கொஸ்டின் இருக்கும். சோ பார்ட் பில இருக்கிறது தான் ஜெனரல் ஸ்டடீஸ் ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ், சரிங்களா. சோ அது வந்து 100 கொஸ்டின்ஸ் இருக்கும்பா. சோ அந்த 100 கொஸ்டின்ஸ்ல நீங்க எவ்வளவு மார்க் அதிகமா எடுக்கிறீங்களோ சோ அது வந்து கால்குலேஷன் எடுத்துப்பாங்க, ரிசல்ட்டை கால்குலேட் பண்றதுக்கு எடுத்துப்பாங்க. சோ அடுத்ததான் இந்த பேப்பர் 2 இருக்குல்ல, இது வந்து நமக்கு மதியம் நடக்கும். சோ பேப்பர் 1 வந்து இது காலையில நடக்கும். சோ ரெண்டு பேப்பருமே 3 hours தான், ஓகேங்களா. சோ இந்த பேப்பர் பாருங்க 9:30 to 12:30 3 hour எக்ஸாம். சோ இதுவுமே ஒரு 3 hour எக்ஸாம் தான், சரிங்களா. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். பிகாஸ் அந்த 6 hours ஒரு நாளைக்கு எக்ஸாம் உட்காந்து கான்சென்ட்ரேட்டா எழுதுறதே பெரிய விஷயம். ஸோ அதை வந்து நீங்க ட்ரெயின் அப் பண்ணிக்கணும். அதுக்கு தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் நம்ம நிறைய சொல்றோம்ல, அந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச்ல உட்காந்து ஸோ பொதுவாக ஃபர்ஸ்ட் அவ்வளவு நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணி டெஸ்ட் ப்ராப்பரா அட்டன் பண்ணணும். ஓகே, அந்த பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ட்ரேட் பேப்பர்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன ஐடிஐல படிச்சீங்களோ, ஸோ ஐடிஐல ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல என்ன நீங்க படிச்சீங்களோ அதுதான் உங்களுக்கு இருக்கும். பர்டிகுலரா எலக்ட்ரீஷியன் சிலபஸ் நீங்க கவர் பண்ணீங்கன்னாலே மோர் தென் எனஃப் தான், ஓகேங்களா. ஸோ வயர்மேன்ன்றது ஓகே, இது நீங்க உங்களால ஃபுல்லா கவர் பண்ண முடியும்னா வயர்மேனை கூட படிக்கலாம். இல்லைன்னா நீங்க ஐடிஐ புக்ல எலக்ட்ரீஷியன்ற ஒரே ஒரு புக்கு மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னாலே போதும். ஓகே, அடுத்ததான் இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு சப்ஜெக்ட் கோடு இருக்கும். ஓகே, நீங்க சிலபஸ் பார்க்கணும்னா இந்த சப்ஜெக்ட் கோட்ல தான் போயிட்டு பார்க்கணும். ஓகேங்களா. இப்போ இந்த எலக்ட்ரீஷியன் ட்ரேடுக்கு 590 அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் கோடு இருக்கும். நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணாலும் கிடைக்கும். நானும் உங்களுக்கு எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். ஓகே, அப்ப 590ன்ற ஒரு சப்ஜெக்ட் கோட வந்து சர்ச் பண்றீங்க. அதுல ஒரு 10 யூனிட் இருக்கும். அதுதான் என்னோட பேப்பர் 2ல கேட்பாங்க. ஓகேங்களா. இந்த பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு 200 கேள்வி இருக்கும். பேப்பர் 1லயும் 200 கேள்வி இருக்கும், சரிங்களா. ஸோ அதுதான் நம்ம பின்னாடி டீடைல்டா சொல்ல போறேன். அப்போ உங்களுக்கு அந்த பெட்டர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த எக்ஸாம் டேட்டை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அன்னைக்கு தான் நமக்கு எக்ஸாம். ஸோ ப்ரிப்பேர்டா நம்மளோட ப்ரிப்பரேஷன் அதுக்குள்ள முடிச்சிடணும், ஓகேங்களா. ப்ரிப்பரேஷன் பிளஸ் ப்ராப்பரான டெஸ்ட் எழுதுறது, அடுத்ததா ரிவிஷன், ஓகேங்களா. ஸோ அடுத்ததா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. ஸோ போஸ்ட் கோடு டிஎன்இபில ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அப்படின்ற போஸ்டோட கோடு 3749 அப்படின்றது, சரிங்களா. இங்க பாருங்க, டிஎன்இபி தான் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன்ன்ற ஒரு கம்பெனியா அவங்க பிரிச்சிருக்காங்க, கரெக்டா. டிஎன்இபி ரீசெண்டா இப்ப நம்ம பிரிச்சிருப்பாங்க, ஒரு 3 கம்பெனியா பிரிச்சிருப்பாங்க. ஜெனரேஷன் தனியாவும் டிஸ்ட்ரிபியூஷன் தனியாவும் பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுல இந்த ரெக்ரூட்மெண்ட் எடுக்க போறதுன்றது டிஸ்ட்ரிபியூஷன்ன்ற ஒரு கம்பெனி. ஓகே, அதுல பொறுத்த வரைக்கும் 1794 வேகன்சிஸ் இருக்கு. இது வந்து என்ன லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது லெவல், இது பேசிக் பா. ஸோ 18,800. ஸோ இப்போ நமக்கு ஒரு 56% டிஏ இருக்கும், சரிங்களா. ஸோ இதோட அடிஷ்னலா நமக்கு சேலரி வந்துச்சுன்னா ஸோ மோர் தென் உங்களுக்கு ஒரு 35,000 கிட்ட வந்து 35 to 38,000 வந்து உங்களுக்கு கிராஸ் சேலரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பா நீங்க குரூப் 4 எக்ஸாம்ஸ்ல வாங்குற சேலரியை விட அதிகமான ஒரு சேலரி தான் இது, சரிங்களா. ஸோ அடுத்ததா இப்ப இந்த போஸ்டுக்கான ஏஜ் கிரைட்டீரியா, குவாலிஃபிகேஷன், இது எல்லா டீட்டெயிலும் 1 by 1 பார்க்கலாம். ஓகே, ஏஜை பொறுத்த வரைக்கும்பா ஸோ நீங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா. 10th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நோ ஏஜ் லிமிட், அதுதான் அவங்க கொடுத்திருப்பாங்க, ஓகேங்களா. சோ இது வந்து திஸ் இஸ் ஒன்லி ஃபார் அதர் தேன் ஓசி, ஓபன் கேட்டகரியை தவிர்த்துட்டு மீதி யாருக்கும் ஏஜ் லிமிட்ன்றது கிடையாது. ஸோ நீங்க வந்து ஓப்பன் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அதர்ஸ்ன்ற கம்யூனிட்டியில வரீங்கன்னா ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஏஜ் கிரைட்டீரியா இருக்குப்பா 32, சரிங்களா. நீங்க வந்து ஓசியா இருந்தீங்க அப்படின்னா 32 வயசு, ஓகே. அடுத்ததான் நீங்க பிசி, எம்பிசி, பிசி முஸ்லிம்ஸ், ஸோ எஸ்சி அண்ட் எஸ்டிஏ இந்த மாதிரியான கம்யூனிட்டிஸ் கீழே இருக்கும் அப்படின்னா ஸோ அப்போ உங்களுக்கான ஏஜ் கிரைட்டீரியான்றதுல அவங்க ஒரு ஹேஷ்ன்ற ஒரு காலம் ஆட் பண்ணியிருக்காங்க, நீங்க தெளிவா பார்க்கணும். ஸோ அந்த ஹேஷ் காலம் என்ன மீன் பண்ணுதுன்னா the no maximum age limit for the candidates belong to who possess a educational qualification higher than the ஜெனரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஓகேங்களா. ஜெனரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை விட நீங்க அதிகமா படிச்சிருக்கீங்கன்னா அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த பிசி, எம்பிசி அண்ட் பிசி முஸ்லிம்ஸ், எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏஜ் லிமிடேஷன்ன்றது கிடையாது.
அப்போ அது என்னது மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதை தான் அடுத்த ஒரு பேஜ்ல கொடுக்குறாங்க. புரியுதா? ஸோ நீங்க பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி அந்த கம்யூனிட்டியில வரீங்கன்னா ஸோ நீங்க இந்த பேசிக் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கு மேல படிச்சிருக்கீங்கன்னா, ஓகேங்களா, பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு மேல நீங்க படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப அது என்ன மினிமம் ஜெனரல் எஜுகேஷன் நம்ம பார்க்கணும்ல. சோ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, the minimum general educational qualification means அப்படின்னா என்னன்னா a pass in the SSLC. ஓகே, நீங்க வந்து 10வது மேல படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாதுப்பா. சரிங்களா? அதுதான் அவங்க மீன் பண்றாங்க. SSLC தான் ஜெனரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சொல்றாங்க. ஸோ 10வது மேல நீங்க படிச்சிருக்கீங்க, ஐடிஐ படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. நான் ஐடிஐ படிச்சிருக்கேன் பட் ஆனா 10th நான் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு சர்டன் ஏஜ் கிரைட்டீரியா இருக்கு. அதுதான் இந்த கிரைட்டீரியா. ஓகேங்களா? ஸோ பிசி அண்ட் எம்பிசிக்கு 34, எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு 37. இதுலயும் சிலர் வந்து நான் 8th மட்டும் படிச்சிருப்பேன், 8th படிச்சுட்டு நான் ஐடிஐ படிச்சிருக்கேன் அண்ட் டிஎன்இபிலயோ வேற எதுலயோ நான் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கேன், ஒரு 2 years அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கேன் அப்படின்னா அடிஷ்னலா அந்த 2 years அவங்க உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நீங்க எவ்வளவு நாள் வந்து டிஎன்இபில அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிருந்தீங்களோ ஸோ அந்த டைம் பீரியட அவங்க உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனா கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ புரியுது தானப்பா? ஸோ அடுத்ததா இப்போ இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? இந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட்ன்ற ஒரு போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இது ஒரு ஃபீல்டு ஜாப் தான். சரிங்களா? நம்ம வந்து ஆஃபீஸ் கைண்ட் ஆஃப் ஒர்க்குன்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்லி இது நம்ம என்னோட வயர்மேன் அப்படின்ற ஒரு கேட்டகரி தான் இது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃபீல்டுல தான் நம்ம ஒர்க் பண்ணணும். இதுக்கு அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா ஸோ கண்டிப்பா ஐடிஐ மஸ்ட்பா. ஓகேங்களா? ஸோ வித்தவுட் ஐடிஐ நான் வந்து ஐடிஐ படிக்காம டிப்ளமோ படிச்சிருக்கேன், இல்ல பிஇ படிச்சிருக்கேன், பிடெக் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா எலிஜிபிள் ஆகவே முடியாது. ஸோ நீங்க ஐடிஐ படிச்சதுக்கு அப்புறமா மேபி டிப்ளமோ படிக்கலாம், மேபி பிஇ படிக்கலாம், மேபி எம்இ கூட படிக்கலாம். ஸோ அப்படி இருக்கீங்கன்னா யூ ஆர் எலிஜிபிள். உங்களுக்கு ஏஜ் கிரைட்டீரியாவும் கிடையாது. ஓகே, பட் ஆனா ஐடிஐ நீங்க முடிச்சிருக்கணும். ஓகே, அதுலயும் ஐடிஐல நிறைய ட்ரேட் இருக்கும். சரிங்களா? ஏன்னா ஐடிஐல சிலர் நான் வந்து ஃபிட்டர் முடிச்சிருக்கேன், கரெக்டா? சோ நான் வந்து மெக்கானிக்கல் ஐடிஐ முடிச்சிருக்கேன், அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்கல்ல. சோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ண முடியாதுப்பா. சோ அடுத்த இம்பார்ட்டன்ட் என்னன்னா எலக்ட்ரீஷியன்ற ஒரு ட்ரேடு, வயர்மேன்ற ஒரு ட்ரேடு அண்ட் அதர் எலக்ட்ரிக்கல் எக்ஸலன்ட் ட்ரேடு. சரிங்களா? சோ அதர் எலக்ட்ரிக்கல் ட்ரேட்ஸ்ல நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் சோ நீங்க வந்து இந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அப்படின்ற இந்த போஸ்ட்க்கு எலிஜிபிள் ஆகுறீங்க. சோ புரியுது தானப்பா? சோ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்டா, the candidate who does not possess the national trade certificate. so national trade certificate இல்லன்னா national apprenticeship certificate in the trades of electricians. அதாவது சிலருக்கு இதுலயும் டவுட் வருது, சார் நான் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கேன் ஆனா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கேன், அப்ப கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணவங்களும் இதுக்குள்ள எலிஜிபிள் வர மாட்டாங்க. ஓகேங்களா? சோ நீங்க அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கலாம், ஆனா எதுல பண்ணிருக்கணும்னா இந்த கிவன் ட்ரேட்ஸ்ல தான் நீங்க அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிருக்கணும். ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணவங்க மட்டும் தான் எலிஜிபிள், இல்லன்னா நீங்க ஐடிஐ படிச்சிருக்கணும். ஓகேங்களா? நீங்க வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிட்டு இதுக்கு எலிஜிபிளான்னா கிடையாதுப்பா. ஓகேங்களா? அவங்க தெளிவா சொல்றாங்க the national apprenticeship certificates in the trades of electrician, wireman and other electrical. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஆர் நாட் எலிஜிபிள், அது யார் வச்சிருலையோ அவங்க எல்லாம் எலிஜிபிள் கிடையாது. சோ ஈவன் தோ தே possess the higher qualification. புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமான குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் அவங்க எலிஜிபிள் கிடையாது. சோ அப்ப கண்டிப்பா நீங்க வந்து ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஐடிஐ முடிக்காம இந்த போஸ்ட் நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஈவன் தோ நீங்க அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதினாலுமே மோஸ்ட் ப்ராபப்லி உங்களோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ல அது வந்து ரிஜெக்ட் ஆயிடும்பா. சரிங்களா? ஸோ இது ஃபீல்டு கைண்ட் ஆஃப் ஜாப்ன்றதுனால ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா தான் அவங்க நோட்டிபிகேஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததா இப்போ ஒன்ஸ்
நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க, எக்ஸாம் எழுதிட்டீங்க. ஓகே, எழுதுனதுக்கு அப்புறம் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும், எழுதிட்டதுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கும், லைக் நமக்கு வேற எதனா பிசிக்கல் டெஸ்ட் இருக்கா, பிசிக்கல் டெஸ்டா இருந்துச்சுன்னா அதுக்கு எத்தனை பேர் கூப்பிடுவாங்க அண்ட் எங்கெங்கெல்லாம் நடக்கும், சோ இதை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஓகேங்களா, சோ இப்ப பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணிடுவாங்க. நமக்கு எக்ஸாம் 16ஆம் தேதி முடிஞ்ச உடனே ஒரு ரேங்க் லிஸ்ட் ரெடி பண்ணிடுவாங்க. சோ எதை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. சோ மார்க்கை பேஸ் பண்ணி ஒரு மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அப்ப அந்த மார்க் எதுல கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பார்ட் பி, பார்ட் சி. ஓகே, நம்ம பேப்பர்ல பார்த்தோம். இது பேப்பர் 1ல இருக்கு, இது பேப்பர் 2ல இருக்கு. ஓகேயா, சோ இது பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல நம்ம பார்த்திருப்போம், பார்ட் பி பார்ட் சின்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலி 100 क्वेश्चंस இருக்கும், இதுல 200 क्वेश्चन இருக்கும். அப்ப டோட்டலா நம்ம 300 क्वेश्चंस தான் அவங்க மார்க்குக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. சோ 300 क्वेश्चनக்கு எவ்வளவு மார்க்னா 450 மார்க். ஓகேங்களா, ஒரு क्वेश्चनக்கு 1.5 மார்க் கொடுப்பாங்க. அப்ப மொத்தம் நம்ம 300 क्वेश्चनக்கு மட்டும் தான் மார்க் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா எக்ஸாம் நீங்க 400 क्वेश्चनக்கு எழுதுவீங்க. ஓகேங்களா, இன் எக்ஸாம பொறுத்த வரைக்கும் இந்த தெளிவு கம்ப்ளீட்டா இருக்கணும்பா பசங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா, எக்ஸாம் 400 क्वेश्चन எழுதுறீங்க, பட் அவங்க 300 क्वेश्चनக்கு தான் உங்களோட மார்க்கை எடுத்துக்கிறாங்க. அப்ப 100 क्वेश्चन என்னப்பா, தட் இஸ் குவாலிஃபையிங் நேச்சர். 40 क्वेश्चन எடுத்தாலே போதும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ஜெனரல் தமிழ். ஓகே, தமிழ்ல நீங்க ஜஸ்ட் 40 क्वेश्चन கரெக்டா போட்டீங்கன்னா போதும். அடுத்ததா ஜெனரல் ஸ்டடிஸ், ஆப்டிடியூடு, டெக்னிக்கல், இந்த 3 ஏரியாவில தான் நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா ஆன்சர் பண்ணணும். சரிங்களா, சோ அடுத்ததா சேம் மார்க் கேண்டிடேட் இருந்துச்சுன்னா அவங்க யாரு எல்டரா இருக்காங்க, ஹையர் குவாலிஃபிகேஷன் யாருக்கு இருக்கு, அண்ட் யாரு ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிருக்காங்க, சோ இது எல்லாம் பேஸ் பண்ணி அவங்களுக்கு போயிடும். சரிங்களா, சோ அதனால பிஃபோர் தட் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இயர்லியா அப்ளை பண்ணிடுங்க. சோ ப்ராப்பரா அப்ளை பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் இயர்லியா அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா, சோ ஒன்ஸ் இந்த எக்ஸாம் எழுதிட்டீங்க, சோ எழுதுனதுக்கு அப்புறமா சோ நமக்கு அடுத்த ஸ்டேஜ், எக்ஸாமுக்கோட அடுத்த ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் டெஸ்ட் தான்ப்பா. ஓகேங்களா, பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு நம்ம கூப்பிடுவாங்க. சோ அதுக்கு முன்னாடி நம்ம சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அவங்க கூப்பிடுவாங்க ஆஃப்டர் எக்ஸாமோட ரிசல்ட்க்கு அப்புறம். சரிங்களா, எக்ஸாமோட ரிசல்ட் வந்த உடனே நம்மள எங்க கூப்பிடுவாங்கன்னா ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. சோ அதுக்கு எத்தனை பேரை கூப்பிடுவாங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேரை கூப்பிடுவாங்க. சோ ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுல பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்றதுனால கொஞ்சம் அதிகமா தான் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, காமனா 1:2 கூப்பிடுவாங்க. பட் ஆனா இதுல பிசிக்கல் டெஸ்ட் இருக்கனால 1:5. அப்போ ஒரு போஸ்ட்டுக்கு 5 பேரை கூப்பிடுவாங்க. லைக் இப்போ 1800 பேர் இருக்காங்கன்னா அப்ப இன்டு 5, சோ ஒரு 9000 பேரை அவங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக அப்ராக்சிமேட்டா கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, அப்போ அடுத்தது சோ எல்லாரையுமே பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க, சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, சோ பிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க 1:5ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு பிசிக்கல் டெஸ்ட் 1:3 ரேஷியோல கூப்பிட்டுப்பாங்க. சோ இப்போ ஒரு 1000 போஸ்ட் இருக்குன்னா ஒரு 3000 பேரை தான் பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. அப்படி பார்த்தோம்னா இங்க ஒரு 1900 பேர் இருக்காங்கல்ல, 1800 பேர் இருக்காங்கல்ல அப்ராக்சிமேட்டா. அப்படி பார்த்தோம்னா ஒரு 4500 அந்த ரேஞ்சில தான் பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, சோ அந்த பிசிக்கல் டெஸ்ட்ன்றத பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாட்டுல 12 ஜோன்ஸா நடக்கும். ஓகேங்களா, 12 ரீஜியன்ஸ்ல நமக்கு நடக்கும். சோ அது அனெக்ஷர் 1ல இருக்குங்க. சரிங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளா இப்போ மதுரை, திருச்சி, சென்னை, வேலூர் அந்த மாதிரி ஒரு 12 இம்பார்ட்டன்ட் ரீஜியன்ஸ்ல அந்த பிசிக்கல் டெஸ்ட்ன்றது டிஎன்இபி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, சோ இந்த எக்ஸாம் வரைக்கும் தான் டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணுவாங்கப்பா. எக்ஸாமுக்கு அடுத்ததா இந்த பிசிக்கல் டெஸ்ட் எல்லாமே டிஎன்இபி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, 12 இடத்துல டிஎன்இபி கண்டக்ட் பண்ண போறாங்க. அந்த பிசிக்கல் டெஸ்ட்ன்றதை பொறுத்த வரைக்கும் 3 ஆக்டிவிட்டி இருக்கும். ஓகேங்களா, போல் கிளைம் பண்றது, பிளேட்டிங் ஆஃப் ரோப் ஏறுறது, ரோப் பின்றது, அடுத்ததா ஒரு லிஃப்ட் வெயிட்டை கேரி பண்றது, இந்த மாதிரி 3 ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஜஸ்ட் இந்த 3 ஆக்டிவிட்டிய ஒரு ட்ரையலோ, சோ சிலதுக்கு ஒரே ஒரு ட்ரையல் தான் கொடுப்பாங்க, ஒரு சிலதுக்கு 2 சான்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா,
ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி இங்க கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா ஒன் சான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்க பாருங்க எல்லாமே ஒன் சான்ஸ், அந்த ஒரு சான்ஸ்லயே நீங்க பண்ணிடணும். ஓகேயா, ஸோ நீங்க வெயிட் தூக்குறதா இருந்தாலும் அரௌண்ட் ஒரு 30 kg வெயிட்டை ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு 1 மினிட்ல கொண்டு போகணுமா, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கம்பம் மேல ஏறுறது, தட் இஸ் போல் கிளைம்பிங் சொல்றாங்க. ஓகேங்களா, போல் கிளைம்பிங் அண்ட் கிராஸ் ஆர்ம் ஃபிக்ஸிங், கிராஸ் ஆர்ம் ஃபிக்ஸ் பண்றது, போல் கிளைம் பண்றது, இது 8 நிமிஷத்துக்குள்ள ஏறணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் 8 நிமிஷம், 2 நிமிஷம், 1 நிமிஷம்னா அவங்க டைம் கொடுத்துருவாங்க. ஓகேயா, இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியில நீங்க ஒன்ஸ் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்தாலுமே அடுத்த என்னோட ஃபைனல் செலெக்ஷனுக்கு மூவ் ஆக மாட்டீங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேயா, இது டிசைடிங் இதுதான். ஓகேங்களா, நீங்க எக்ஸாம் எழுதி ஜஸ்ட் உள்ள வந்துடுறீங்க. ஓகேங்களா, எக்ஸாம் எழுதிட்டீங்க, ஓகே, எக்ஸாமோட அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். who have passed the physical test will only be considered for the next state of selection process. ஓகேயா, நீங்க என்னதான் நல்ல மார்க் எடுத்து செலக்ஷன் லிஸ்டுக்கு வந்தாலும் இதுல நீங்க பர்ஃபார்மன்ஸ் சரியா பண்ணல அப்படின்னா ஸோ கண்டிப்பா உங்களை அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் செலக்ஷனுக்கு கொண்டு போக மாட்டாங்க. ஓகே, ஏன்னா இது ஃபீல்டு ஜாப், ப்ராப்பரான அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நீங்க பண்ணிடணும். அவங்க சொல்ற டைம்குள்ள நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாதான் ஸோ அடுத்தடுத்த வெரிஃபிகேஷன் ஸ்டேஜுக்கு போவீங்க. ஓகே, இந்த ஸ்டேஜ்ல ஃபெயில் ஆயிடுச்சுன்னா வாட் எவர் நீங்க என்ன மார்க் எடுத்தாலும் ஃபெயிலியர் தான். ஓகேயா, ஆஃப்டர் நீங்க இந்த பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பிசிக்கல் ஆக்டிவிட்டி முடிச்சதுக்கு அப்புறமா பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபைனலா கூப்பிடுவாங்கப்பா. 1:1.2, அதாவது 10 போஸ்டுக்கு 12 பேரை பொதுவா கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, சோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் சர்டிபிகேட் வெரிஃபை பண்ணிட்டீங்க, பிசிக்கல் டெஸ்ட்டை முடிச்சிடுறீங்க. பிசிக்கல் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா, பிசிக்கல் டெஸ்ட்ல இவ்வளவு மார்க் அவ்வளவு மார்க்லாம் கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு ஆக்டிவிட்டி, 3 ஆக்டிவிட்டிலையும் குவாலிஃபைடுன்னு போட்டாங்கன்னா அடுத்ததான் உங்க மார்க்கை பொறுத்து தான் நீங்க ஃபைனலா ரிசர்வேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணி என்னோட பிசிக்கல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா என்னோட கவுன்சிலிங்க்கு அவங்க கூப்பிடுவாங்க. ஓகேங்களா, சோ அப்ப பிசிக்கல் டெஸ்ட்ன்றது மஸ்ட், பாஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா, சோ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததா உங்க ரேங்க் தான். நீங்க எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்களோ அதை பேஸ் பண்ணி ரிசர்வேஷன் இதுல நமக்கு போஸ்டிங் கூப்பிட்டுருவாங்க. ஓகேங்களா, சோ பிசிக்கலா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. 10 போஸ்ட் இருக்குன்னா 12 பேரை கூப்பிடுவாங்க. புரியுது தானே, 10 போஸ்டுக்கு 12 பேரை கூப்பிடுவாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் இந்த எக்ஸாமோட ப்ராசஸ் இருக்கும். அடுத்ததா இப்போ நான் அந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி நம்ம முன்னையே பார்த்துருப்போம்ல, சோ அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். சோ பேப்பர் 1ல தான் நமக்கு பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இருக்கு. ஓகேங்களா, அடுத்து பேப்பர் 2ன்றது அடுத்த பேப்பர். இது நம்மளோட டெக்னிக்கல் பேப்பர். பேப்பர் 2 இட் இஸ் a டெக்னிக்கல் பேப்பர். இது என்னோட ஜிஎஸ் பேப்பர். ஸோ இதான் நம்ம சொல்லுவோம், ஒரு பேப்பர் ஜிஎஸ் பேப்பர், இன்னொரு பேப்பர் டெக்னிக்கல் பேப்பர்னு சொல்லிட்டு. சரிங்களா, சோ இந்த இடத்துல இதுல ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், இங்க ஒரு தமிழ் எலிஜிபிலிட்டியில 100 கொஸ்டின் இருக்கும், இங்க ஒரு 200 கொஸ்டின்ஸ், டெக்னிக்கல்ல ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா, ஆக மொத்தம் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் 400 கொஸ்டின்ஸ் இருக்கும். இங்க இருக்கிற 300 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் ரேங்கை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு எடுத்துப்பாங்க. ஓகே, இந்த 300 கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் மெரிட் லிஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ரேங்க் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 100 கொஸ்டின்ஸ்ல நீங்க ஜஸ்ட் இந்த 60 கொஸ்டின்ஸை கரெக்டா போட்டீங்கன்னா 60 மார்க் இங்க கொடுத்துருக்கிறது மார்க். ஓகே, நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ 60 மார்க் இல்லைன்னா 40 கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, சோ அதுல நீங்க 40 கொஸ்டின் எடுத்தீங்கனாலே இட் இஸ் மோர் தென் எனஃப் தான். சோ இந்த ரெண்டுமே அப்ஜெக்டிவ் டைப்பா தான் இருக்கும். நீங்க எதையும் எழுதுற மாதிரி கிடையாது, எம்சிக்யூ தான். சோ ஏ, பி, சி அப்படின்னு இருக்கும், நீங்க ஒன்னு செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஓஎம்ஆர் ஷீட் கிடையாது. பேப்பர் 1ம் சரி, பேப்பர் 2ம் சரி, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஓகே, நீங்க இப்ப கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு பழகல அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான ஒரு டெமோ டெஸ்ட் அட்டன் பண்ணணும்ப்பா. ஓகேயா, ஏன்னா சிபிடி எக்ஸாம்ன்றது என்ன, உங்களுக்கு இந்த எக்ஸாமே கம்ப்யூட்டர்ல தான் நடக்க போகுது. அப்போ அதை பத்தியான ஒரு தெளிவான சிபிடி பேப்பர் எப்படி அட்டன் பண்றதுன்ற ஒரு நாலேஜ் இருக்கணும். ஸோ ஷுவரா இதுக்காக நீங்க ஒரு டெமோ டெஸ்ட், ஏதோ ஃப்ரீ டெமோ டெஸ்ட் இருந்தாலுமே அதையாச்சு கூட அட்டன் பண்ணி
பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா அதை எப்படி நம்ம பண்றது, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வரும். எப்படி சேவ் பண்றது, ஏன்னா நீங்க ப்ராப்பரா சேவ் நெக்ஸ்ட் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்களுக்கு ஆன்சரே தெரிஞ்சிருந்தாலும் வேஸ்ட் தான். கரெக்டா? அப்ப ப்ராப்பரா நீங்க சேவ் பண்றது கரெக்டா, ரிவ்யூ எப்படி பண்றது, ரிவ்யூ பண்ண கொஸ்டின்ஸ் எப்படி பாக்குறது, இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமை எப்படி அட்டன் பண்ணணும்ன்ற ஒரு டெமோ உங்களுக்கு கண்டிப்பா தெரியணும். அதுக்காக ஒரு டெமோ டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. அதை தவிர்த்து நம்மளுமே உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் ப்ரொவைட் பண்றோம். அந்த டெஸ்ட் சீரீஸை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த சப்ஜெக்ட் கோட் வந்து 590. ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் போத் லாங்குவேஜ்ல தான் இருக்கும். எக்ஸாம் வந்து போத் லாங்குவேஜ்ல இருக்கும்பா. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ்லயும் கொஸ்டின்ஸ் இருக்கும் அண்ட் தமிழ்லயும் கொஸ்டினோட டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கும். ஏதாச்சும் தமிழ்ல கொஸ்டின் எரர் அப்படின்னா இங்கிலீஷ்ல இருக்கிற அந்த கொஸ்டினை கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? தமிழ் கொஸ்டின் எரரா இருக்குச்சுன்னா இங்கிலீஷ்ல இருக்கிற அந்த கொஸ்டின்ஸ் தான் அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லப்பா? ஓகே. இப்போ எக்ஸாம் என்ன, எவ்வளவு வேகன்ட், எப்படி அப்ளை பண்றது, என்னென்னலாம் இருக்கு, எக்ஸாம் 2 ஸ்டேஜா 1 ஸ்டேஜா எல்லா டீட்டெயிலும் பார்த்திருப்போம். அடுத்ததா இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஸோ எந்த ஒரு எக்ஸாமையும் எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா எக்ஸாம் அப்ளை பண்ணிடுறோம், ஸோ அதை பண்ணிட்டா நமக்கு வேலை கிடைக்காது இல்ல, அது கிளியர் பண்றதுக்கு என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும்ன்றது தான் முக்கியம். ஓகே, ஃபர்தரா இப்போ அதை நம்ம பார்ப்போம். ஸோ நீங்க ஒரு எந்த எக்ஸாம் படிச்சாலும் நீங்க குரூப் 4 படிக்கலாம், இல்ல இபியோட ஏஇ எக்ஸாம் படிக்கலாம், இல்ல டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் படிக்கலாம், இல்ல குரூப் 2 படிக்கலாம், குரூப் 1 படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாம் தான் படிங்க. பிஃபோர் தட் அந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ் எதுல இருந்து கேட்பான் அதுதானே முக்கியம். இந்த எக்ஸாம் படிக்கிறேன்னா அந்த எக்ஸாம்ல எது கேட்பான்றது நமக்கு தெரியணுமா? அப்போ அந்த எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலுமே அதுல என்ன கேட்பான்றது என்னப்பா, அதுதான் சிலபஸ். ஓகே, அப்ப அந்த எக்ஸாமோட சிலபஸ் என்ன, சிலபஸ் காப்பி நம்ம கிட்ட இருக்கணும். சோ அப்ப என்ன பண்ணணும், எக்ஸாம் வந்த உடனே அப்ளை பண்ணிட்டு சிலபஸ் காப்பியை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஓகே, அந்த மாதிரி நீங்க இந்த ஐடிஐ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், இந்த எலக்ட்ரீஷியன் ஆர் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் சோ அவங்களும் ஒரு சிலபஸை டிஎன்பிசி நோட்டிபிகேஷன்லயே கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ எந்த ஒரு எக்ஸாம்லயுமே சிலபஸ் வந்து நோட்டிபிகேஷன்லயே இருக்கும். நீங்க வந்து அதை செக் அவுட் பண்ணிக்கலாம். அந்த முன்னாடி 515 நான் சொல்லியிருந்தேன்ல சப்ஜெக்ட் கோடு, சோ இதுதான் அந்த சப்ஜெக்ட் கோடு. இந்த சப்ஜெக்ட் கோடை நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டு வச்சுக்கலாம். இந்த சப்ஜெக்ட் கோடு இதுல பாத்தீங்கன்னா 10 யூனிட் இருக்கும். ஓகேங்களா? 590 அப்படின்ற இந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட் ஜாபோட எக்ஸாம்ல டெக்னிக்கல் பேப்பர்ல 10 யூனிட் இருக்கும். ஓகேயா? சோ இந்த 10 யூனிட்ன்றது என்னன்றது தெளிவா தெரியணும். அடுத்ததா அந்த சிலபஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, என்ன படிக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கான்னு நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சிலபஸ். ஓகேங்களா? சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். சோ என்ன படிக்கணும்ன்றதுக்காக. சோ ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி நமக்கு ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாம் டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணிருக்கானா, அப்படி கண்டக்ட் பண்ணிருந்தா எப்படி கேட்டிருக்கான், கொஸ்டின்ஸோட ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கு, சோ ஈஸியா கேட்டிருக்கானா இல்ல ரொம்ப டஃபா கேட்டிருக்கானா, அதை வந்து நீங்க அனாலிசிஸ் பண்ணணும். ஏன்னா சிலபஸ் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் தான் படிக்கணும். சோ இப்ப படிக்கணும்ன்றது டைரக்டா போயிட்டு எப்படி படிக்கணும்னு தெரியாம படிக்க முடியாது இல்ல. ஏன்னா இத ப்ராப்ளமா படிக்கணுமா, இல்ல தியரியா படிக்கணுமா, இல்ல இந்த ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஐடியாவும் இருக்காது நமக்கு. சரிங்களா? அந்த சிலபஸ் பார்த்த உடனே தான் தெரியும். சோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் சேஃப்டி ரூல்ஸ் பொறுத்த வரைக்கும் 10 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு அவங்களே சொல்லிடுறாங்க. கரெக்டா? அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல 20 கொஸ்டின் கேட்பாங்க, எலக்ட்ரிக்கல் மெஷின்ல 15 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி சிலபஸ்ல எந்த ஏரியால இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்கன்றது ப்ராப்பரா இருக்கும். அடுத்ததா அந்த இயரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதாவது நீங்க என்னோட ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கான்னு பாக்குறீங்க. அப்படி இருந்துச்சுன்னா அப்ப அந்த கொஸ்டின் எங்க இருக்கு, இந்த யூனிட்ல பாக்கணும். சரிங்களா? சோ இப்ப யூனிட் 1ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப யூனிட் 1ல டிஎன்பிசி எங்கிருந்து எது வரைக்கும் எடுத்திருக்காங்க, இதுதான் யூனிட் 1 ஃபுல் ஏரியா. அப்ப பர்டிகுலரா ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ல இருந்து கேட்கறான் அதிகமா, அப்பனா ஃபயர் எக்ஸ்டிங்விஷருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்ததா என்னோட சேஃப்டி ஹசார்ட்ல இருந்து கேட்கறான், எலக்ட்ரிக்கல் ஹசார்ட்ல இருந்து கேட்கறான்னா அப்ப எலக்ட்ரிக்கல் ஹசார்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். புரியுதா? சிலபஸை எடுத்துட்டு
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்காக பார்க்கணும்னா, ஸோ எந்த ஏரியால இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும், எந்த ஏரியால எவ்வளவு கேட்கறான், எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ன்றது மஸ்ட். பட் ஆனா இங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ன்றது இட் இஸ் நாட் அவைலபிள். ஓகேங்களா, நீங்க தேடினாலும் கிடைக்காதுப்பா. சரிங்களா, ஏன்னா இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி ஃபீல்ட் அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாம கண்டக்ட் பண்ணல. சரிங்களா, இப்பதான் ஃபர்ஸ்ட் நமக்கான இந்த ஃபீல்ட் அசிஸ்டன்ட்ன்றது வரப்போகுது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்பெசிபிக்கா இந்த ஏரியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தெரியாது. அப்போ இப்போ எந்த மாதிரி நான் படிக்கணும், இப்ப எனக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்தா இங்க படிக்கணும் அங்க படிக்கணும்னு தெரியும் சார். ஆனா இப்ப அது இல்லைங்களே. இப்ப நான் என்ன பண்ணணும்னா, எஸ் இந்த முறை தான் நீங்க என்ன பண்ணணும்னா அதர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்ஸ் இருக்கா, இதே ஃபீல்ட் அசிஸ்டன்ட் மாதிரி போஸ்ட் இந்தியால வேற எவ்வளவோ ஸ்டேட்ல நடக்கும், தமிழ்நாட்டுல தான் நடக்குதுன்னு இல்லை. சோ மற்ற ஸ்டேட்ஸ்லயுமே நடக்கும். அப்படி நடக்கிறப்போ அந்த ஸ்டேட்ல எந்த மாதிரியான கொஸ்டின்ஸை எடுத்திருக்காங்க இந்த யூனிட்ல அப்படின்றத பார்த்து அதை ஒரு டெமோவா வச்சுட்டு தான் நீங்க படிக்கணும். சோ புரியுதா? அப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேங்க்ஸ், ஓகேங்களா. சோ அதர் ஸ்டேட் கொஸ்டின் பேங்க்ஸ் கூட போட்டுக்கோங்க, நோ இஷ்யூஸ். ஓகேங்களா. சோ இப்ப சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்க, ப்ரீவியஸ் இயர் இல்லாததுனால அதர் ஸ்டேட்ல இருக்கிற கொஸ்டின் பேங்க்ஸ் நீங்க பாக்குறீங்க. சோ எங்கெல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க பாக்குறீங்க. சோ அந்த கொஸ்டின் ஏரியாஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் மானிட்டர் பண்றீங்க. ஒரு ஓவர்வியூ பார்க்கணும்ப்பா. ஓகே, எந்த எக்ஸாம் படிக்கிறோமோ சோ ஒரு ஓவர்வியூ, எந்த ஏரியால எல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, எப்படி வருதுன்ற ஒரு ஓவர்வியூ வேணும். ஏன்னா அப்பதான் நம்ம வந்து எதை படிக்கணும் எதை படிக்க கூடாதுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ நீங்க வந்து தெளிவா சிலபஸ் காப்பி எடுத்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்ஸை வந்து பாக்குறீங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, ஆக்சுவலி இதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்ஸ். ஓகேங்களா, இது ஓகே YCTன்ற ஒரு புக் இருக்கும். ஓகே, இல்லைன்னா நீங்க இதை அப்படியே ஜஸ்ட் கூகுள்ல லென்ஸ்ல ஸ்கேன் பண்ணீங்கனாலுமே இந்த புக் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது YCT அப்படின்ற ஒரு புக்கு. எலக்ட்ரீஷியன்ற இந்த ட்ரேட் எக்ஸாம்லயே 2 வால்யூம் இருக்கு. ஓகேங்களா, இந்த 2 வால்யூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மோர் தென் 20,800 கொஸ்டின்ஸ் கிடைக்கும். அந்த 20,800 கொஸ்டின்றது எல்லாமே டெமோ கொஸ்டின். ஸோ நம்மளோட டிஎன்பிசி எக்ஸாம்ல அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் தான் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, அப்ப சிலபஸ் எடுத்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்ஸை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த யூனிட்ஸ் எல்லாம் நீங்க படிக்கணும். சரிங்களா, ஸோ எப்படி படிக்கணும்னா அதிகமா வெயிட்டேஜ் இருக்கிறதுக்கு அதிகமான டைம் கொடுக்கணும். ஓகேங்களா, 20 கொஸ்டினா அப்ப நிறைய கொஞ்சம் டீப்பா படிங்க. ஸோ 10 கொஸ்டினா அப்போ இம்பார்ட்டன்ஸான ஏரியாவை படிங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க அதை ஸ்பிளிட் அப் பண்ணிட்டு படிங்க. ஸோ இதுதான் என்னோட அந்த 10 யூனிட் இம்பார்ட்டன்ட் யூனிட்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அந்த டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் யூனிட் பா. இபியை பொறுத்த வரைக்கும் இந்த டிரான்ஸ்மிஷன் இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ற யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான யூனிட். ஸோ ஏன்னா 30 கொஸ்டின் இதுல கேட்பாங்க. ஸோ என்னோட ஃபீல்ட் அசிஸ்டன்ட் எக்ஸாம்ல அதுக்கு அடுத்ததான் இந்த 2 கொஸ்டின்ஸ் தான். அடுத்து இந்த 9th யூனிட் 10th யூனிட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பேனல் வயரிங்கு, கேபிள், அண்டர் கிரவுண்ட் கேபிள், இன்சுலேட்டர், கண்டக்டர், இது எல்லாமே அடுத்தடுத்த இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4 யூனிட்ஸ், இந்த 3 யூனிட்ஸ் தான் முக்கியம். ஸோ ஏன்னா இதுலயே 50 கொஸ்டின் வந்துடுச்சு. அடுத்ததா இதுல ஒரு 30 கொஸ்டின், அப்ப டோட்டலா 80 கொஸ்டின்ஸ் கிடைச்சிரும். ஓகே, இதுல 300 கொஸ்டின்ல சோ 80 கொஸ்டின் ஜஸ்ட் இந்த 3 யூனிட் தான்ப்பா. புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த 3 யூனிட்க்கு கொடுக்கணும். ஓகேங்களா, டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன், அடுத்த யூனிட் என்னன்னா கண்ட்ரோல் பேனல் அண்ட் வயரிங், அடுத்த யூனிட் அண்டர் கிரவுண்ட் கேபிள் அண்ட் கண்டக்டர் இன்சுலேட்டர் அப்படின்ற இந்த 3 யூனிட். ஸோ இந்த 3 யூனிட் படிச்சதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து என்ன ஈஸியான யூனிட்ஸ் இருக்கோ அதெல்லாம் படிச்சிருங்க. ஸோ இந்த செல் பேட்டரிஸ்ன்ற யூனிட் ஒரு சிம்பிள் யூனிட் தான், அப்போ அதை நீங்க படிச்சுக்கலாம். ஓகே, இந்த யூனிட் இஸ் a சிம்பிள் யூனிட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டா நீங்க நம்ம புக் இருக்கும். ஓகேங்களா, இப்ப எதை படிக்கணும்னு சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் சிலபஸ் சொல்லிட்டேன், என்னென்னலாம் சிலபஸ்ல இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்க. அடுத்ததான் இப்ப எந்த ஏரியாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், ஏன்னா சிலபஸ்லயும் நிறைய இருக்கும். மொத்த சிலபஸையும் நம்மளால கம்ப்ளீட் பண்ணணும்ன்றது கொஞ்சம் ஈஸியான வேலை கிடையாது. அப்ப அந்த சிலபஸ்ல ஸ்பெசிபிக்கா எதை படிக்கணும்ன்றதுக்காக தான் இப்ப கொஸ்டினை போய் பார்த்தோம். ஸோ பார்த்துட்டு வந்து இதை நம்ம டிசைன் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதுக்கான மெட்டீரியல் ஒரு பிரச்சனை, கரெக்டா? ஸோ எல்லார்கிட்டயுமே இந்த ஐடிஐ புக்ஸ்ன்றது அவைலபிளா இல்லாம இருக்கும்.
ஓகே, அப்போ இதை படிக்கிறதுக்கு எனக்கு ரிசோர்சஸ் வேணும்ல சார், சோர்ஸ் வேணும்ல சார், சோர்ஸ் வேணும். அப்படி சோர்ஸ் வேணும்னா எஸ், ஐடிஐ புக்ஸ் வந்து இந்த கிவன் லிங்க்ல நீங்க போனீங்கன்னா கிடைக்கும்பா. உங்களுக்கு தமிழ் மீடியம் வேணும்னா தமிழ் மீடியம்லயும் புக் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் வேணும்னா இங்கிலீஷ் மீடியம்லயும் ஐடிஐல புக் இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல போயிட்டு நீங்க எலக்ட்ரீஷியன்ற ட்ரேடையே ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த வயர்மேன் ட்ரேடுன்றத பொறுத்த வரைக்கும் நீங்க அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எலக்ட்ரீஷியன் ட்ரேட்லயே 2 வால்யூம் வருது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்னு வருது. அந்த 2 வால்யூமே உங்களுக்கான சிலபஸ் மோஸ்ட்லி கவர் ஆயிடுது. அதனால நீங்க வெறும் எலக்ட்ரீஷியன்ற புக்கை மட்டுமே தரவா படிச்சீங்கன்னா போதும். அந்த புக்கை ஃபுல்லா நீங்க படிக்கணும்னு நான் மீன் பண்ணலப்பா. ஓகே, அந்த புக் ஐடிஐ புக்கை ஃபுல்லா படிச்சிடணும் அப்படின்னு கிடையாது. ஸோ அந்த புக்ல இந்த சிலபஸ்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் குடிக்கிறோம்ல. இப்ப இந்த யூனிட்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்ஸ் போய் பாக்குறேன். நான் படிக்கிறதுக்கு முன்னாடி போய் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்ஸ் பார்ப்பேன். ஸோ பாக்குறப்பெல்லாம் போய் நோட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ சேஃப்டி ஹசார்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க, அடுத்ததா இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபயர்ல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த யூனிட்ல நான் ஹைலைட் பண்ணி வச்சுக்கணும் சிலபஸ்ல. அதே மாதிரி இதுல கிர்ச்சாஃப் லால இருந்து அதிகமா கேட்கறாங்க, ஃபண்டமெண்டல் லால இருந்து அதிகமா கேட்கறாங்க. ஸோ அடுத்ததா டிரான்சிஸ்டர்ல இருந்து கேட்கறாங்க, ரெக்டிஃபயர்ல இருந்து கேட்கறாங்க, சீரியஸ் பேரல இருந்து கேட்கறாங்கன்னா அப்ப அந்த இடத்துல ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. புரியுது தானே? ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ பாக்குறப்பவே ஹைலைட் பண்ணி வச்சிடணும். இந்த ஏரியால எல்லாம் இப்படி கேட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம ஐடிஐ புக்கு போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த ஐடிஐ புக்கை போய் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஸோ இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் பண்ணிக்கோங்க, தமிழ் மீடியம் வேணும்னா தமிழ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை பண்ணிக்கிட்டு இப்போதான் நீங்க ப்ராப்பரான நோட்ஸ் ரெடி பண்ணணும். ஓகே, ஏன்னா புக்கை போயிட்டு எல்லா முறையும் நம்மளால திருப்பி திருப்பி படிக்க முடியாதுப்பா. ஓகே, ஏன்னா புக்குன்றது ஒரு 400-500 பேஜ் இருக்கும். ஸோ அப்படியே சருன்னு நம்ம போய் ரிவைஸ் பண்ண முடியாது இல்ல. அப்போ என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிட்டோம், கரெக்டா சிலபஸ்லயே ஹைலைட் பண்ணிக்கோங்க. இது வந்து சிலபஸ்லயே ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகே, சிலபஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும்ப்பா. ஓகே, சிலபஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு ஸோ இந்த ஏரியா ஆக்டிவ் பேசிவ்னா இம்பார்ட்டன்ட், ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னா இம்பார்ட்டன்ட், ஸ்டார்டிங் மெத்தட்ஸ்னா இம்பார்ட்டன்ட், அப்ளிகேஷன் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை தான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இந்த ஏரியால எதெல்லாம் கேட்கறாங்க அப்படின்றது தான் நீங்க கொஸ்டின் பேங்க்ஸை போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஏன்னா நம்ம கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் நானே உங்களுக்கு சொல்லிடுவேன். நம்ம கிளாஸஸ் பாத்தீங்கன்னா ஓகே அதோட பிரின்சிபல் இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இந்த ஐடிஐ புக்ஸை போய் பார்த்து அதுல நீங்க ஒரு ஓவர் வியூ மாதிரி படிக்கணும். ஒரு முறை படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஷார்ட் நோட்ஸ் நீங்களா ரெடி பண்ணது. ஓகேங்களா? நீங்களா இது என்ன பண்ணணும்னா ரெடி பண்ணணும், செல்ஃபா ரெடி பண்ணணும். அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஷார்ட் நோட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஏன்னா என்னோட ஷார்ட் நோட்ஸ் எல்லாருக்கும் சூட் ஆகும்னு இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன புரியுது, உங்களுக்கு ஈஸியா இருக்கிறது, அந்த மாதிரியான வழியில உங்களோட ஷார்ட் நோட்ஸை எழுதிக்குங்க. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணிட்டோம்னா சிலபஸை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இம்பார்ட்டன்டான ஏரியா எதுன்றத நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறமா ஸோ ஐடிஐ புக்ஸ்ல போயிட்டு படிக்கிறோம். ஸோ படிச்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம கரெக்டான வழியில தான் போறோமான்றது தெரியணும்ல. ஏன்னா நம்ம கரெக்டான வழியில போறோமான்றத நம்ம தான்ப்பா செக் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம தான் நம்மளோட பாத் வந்து கரெக்டான்றத செக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறது அதுக்காக தான் நம்ம கரெக்டான பாத்துல போறோமா இல்லையான்றத செக் பண்றதுக்காக தான் நம்ம டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற ஒண்ணு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் எதுக்காகன்னா நீங்க வந்து சரியான வழியில தான் படிக்கிறீங்க, சரியான மெத்தட்ல தான் படிக்கிறீங்க, சரியான சிலபஸ் தான் படிக்கிறீங்க, கரெக்டான ஒரு முறையா தான் இருக்கீங்க அப்படின்றத செக் பண்றது தான் டெஸ்ட் பேட்ச். இப்ப இந்த டெஸ்ட் பேட்ச்ல நம்ம என்ன பண்றோம்னா உங்களுக்கு டெஸ்ட் கொடுப்போம். ஓகேங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு 30 டெஸ்ட் 40 டெஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு கொடுப்போம். இது எல்லாமே மாடல் டெஸ்ட். நீங்க டிஎன்பிசில போயிட்டு எக்ஸாம் எழுதுனீங்கன்னா எப்படி உங்களுக்கு டெஸ்ட் இருக்குமோ அதே பேட்டர்ன்ல நம்ம உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுப்போம். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா சோ இந்த மேல சொன்ன அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். சோ ஷார்ட் நோட்ஸ் வரைக்கும் எடுத்துட்டதுக்கு அப்புறமா இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும். இப்ப இந்த டெஸ்ட் அட்டன் பண்றப்பதான் தெரியும். சோ டெஸ்ட்ல நல்ல மார்க் வாங்குறீங்கன்னா அப்ப நீங்க வந்து சரியான வழியில தான் போயிட்டு இருக்கீங்கன்றத இண்டிகேட் பண்ணணும். சோ இல்ல நம்ம நல்ல மார்க் வாங்கல, நம்ம கம்மியான மார்க் தான் வாங்குறோம்னா அப்ப வந்து நம்ம ஏன் கம்மியான மார்க் வாங்குறோம் அப்படின்றத நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். சோ அதை அனாலிசிஸ் பண்ணிட்டு நம்ம எங்க இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றத நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா ப்ராப்பரான ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தாதான்ப்பா நீங்க கிளியர் பண்ண முடியும். ப்ராப்பரான ஒரு டெஸ்ட் பேட்ச் இல்லாம நம்ம சிலபஸ்ல அந்த டெஸ்ட் பேட்ச் இல்லாம ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்சை வச்சு உங்களால கண்டிப்பா பாஸ் ஆக முடியாது. அந்த ஒரு சிலபஸுக்கு சூட் ஆனது. ஏன்னா சிலபஸ்ல சேஃப்டில இருந்து 10 கொஸ்டின் தான் கேட்பான்.
அப்ப நம்மளும் அது மாதிரிதான் உங்களுக்கு டெஸ்ட் பேட்சை ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா, மாறி மாறி இருக்க கூடாது. அப்ப அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்றீங்க. ஸோ அப்பதான் அந்த டெஸ்ட் பேட்ச் தான் நமக்கு என்னென்னலாம் வழிவகுக்கும்னா நம்மளோட மிஸ்டேக்ஸ் என்ன, இது எனக்கு என்னெல்லாம் சொல்லும். இந்த டெஸ்ட் பேட்ச் மூலமா எனக்கு என்னென்னலாம் கிடைக்கும், ஐடியா கிடைக்கும்னா நம்மளோட மிஸ்டேக், அவர் மிஸ்டேக், வேர் வி டூ மிஸ்டேக். சரிங்களா, சோ நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோம் அப்படின்றது இந்த டெஸ்ட் பேட்ச் மூலமா கண்டுபிடிச்சுக்கலாம். சோ அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற இன்னொரு விஷயம் இருக்கு. சரிங்களா, சோ டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன சார், நமக்கு கொடுத்திருக்கிற ஹவர்ஸ் 3 மணி நேரம். அப்ப அந்த 3 மணி நேரத்துல அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிடணும். சோ அதுக்கு மேல நீங்க டைம் கேட்டா கிடைக்காது. சரிங்களா, அப்ப அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச்ன்றது இம்பார்ட்டன்ட். அடுத்ததா இத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா, லேர்னிங் ஃப்ரம் அவர் மிஸ்டேக்ஸ். சரிங்களா, இந்த 3 விஷயம் பண்ணணும்பா. ஓகேங்களா, சோ இப்ப என்ன பண்றோம்னா ஐடி புக்கை போய் படிச்சுட்டு சோ ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்ப நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம், ஐடி புக் எல்லாம் படிச்சு ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் எடுத்த உடனே ஓகே நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துடும். இப்போ அதை செக் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம செக் பண்றப்பதான் நம்ம எங்க வீக்கா இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்ப நம்ம என்ன பண்றோம், டெஸ்ட் பேட்ச்க்கு போறோம். டெஸ்ட் பேட்ச்ல போயிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டெஸ்ட் கொடுக்குறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 10 யூனிட் இருக்குன்னா 10 யூனிட்டுக்கும் செப்பரேட்டா டெஸ்ட் இருக்கும், ஃபுல் டெஸ்டும் இருக்கும். சரிங்களா, அப்போ முதல் யூனிட் போயிட்டு டெஸ்ட் அட்டன் பண்றீங்க. அப்போ ஒரு ஓகே குட் ஸ்கோர் வருதுன்னா ஓகே செகண்ட் யூனிட் போகணும். அப்படி இல்ல ஒரு கம்மியான ஸ்கோர் வருதுன்னா அப்போ எங்க போய் நம்ம மிஸ்டேக் பண்றோம்ன்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கணும். ஓகே, அந்த மிஸ்டேக்கை போய் சரி பண்ணணும். சோ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா, அப்ப சரியா புரிஞ்சுக்கிட்டு சோ என்ன மிஸ்டேக் பண்றோன்றத ரெடியூஸ் பண்ணி டைமை மேனேஜ் பண்ணட்டும் அப்படின்னா சோ அதுக்கப்புறமா அந்த திங்ஸ் எல்லாமே நம்மளோட நோட்ஸ்ல போயிட்டு அப்டேட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அந்த போயிட்டு அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே, ஷார்ட் நோட்ஸ்ல போயிட்டு அப்டேட் பண்ணணும், நம்மளோட மிஸ்டேக் அப்டேட் பண்ணணும். அப்டேட் த மிஸ்டேக். நம்ம மிஸ்டேக் அப்டேட் பண்ணாதான் அடுத்த முறை அந்த மிஸ்டேக் பண்ண மாட்டோம். சரிங்களா, சோ நம்மளோட மிஸ்டேக்ஸ் அப்டேட் பண்ணா மட்டும்தான் அடுத்த முறை அந்த மிஸ்டேக்கை பண்ண மாட்டோம். சோ ஃபைனலா இந்த 3 விஷயத்தை ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஓகேங்களா, இப்ப நீங்க மேல நான் சொல்லியிருந்தேன்ல அதே விஷயத்தை திரும்ப 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 பண்ணிட்டே இருக்கணும். இதுதான் ரிவிஷன். ஓகேங்களா, சோ இல்லைன்னா நீங்க இந்த ஷார்ட் நோட்ஸே திரும்ப திரும்ப கூட பண்ணிட்டே இருக்கலாம். வாட் எவர் நீங்க ரிவிஷன்ன்றது திரும்ப புக்கையே படிக்கிறதுக்கு பேரு ரிவிஷன் கிடையாது. அதை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்குங்க. திரும்ப திரும்ப புக்கையே வச்சுக்கிட்டு படிக்கிறேன் ரிவைஸ் பண்றேன்னா அது பேரு ரிவிஷன் கிடையாது. ஸோ திரும்ப படிச்சுட்டு டெஸ்ட் போட்டுட்டு திரும்ப படிச்சுட்டு டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி இந்த சைக்கிள் இந்த 3மே இருக்கணும். புக்கை படிக்கிறது, ஷார்ட் நோட்ஸை படிக்கிறது, டெஸ்ட் பேட்ச் போடுறது, இந்த 3மே சேர்ந்ததுதான் ரிவிஷன். ஓகேங்களா, ஸோ புக்கு, ஷார்ட் நோட்ஸ், டெஸ்ட். ஓகே, இந்த மாதிரி தான் உங்களோட ரிவிஷன் இருக்கணும். இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு ரிவிஷன். இதெல்லாம் சேர்ந்தாதான் ப்ராப்பர் ரிவிஷன். ஸோ இல்லைன்னா வெறும் ரிவிஷன் தான் அதுக்கு பேரு. ஓகே, இந்த விஷயம் மட்டும் ப்ராப்பரா பண்ணுங்கப்பா. மோஸ்ட்லி இதுக்கு மேல பெரிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் கிடையாது. ஓகே, இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியே மோர் தென் எனஃப். எந்த எக்ஸாமையும் நீங்க கிளியர் பண்ணிடலாம். அப்ப புக்ஸுக்கான லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்தரா இந்த புக்ஸே வேணும் உங்களுக்கு, பிடிஎஃப் காப்பியா வேணும்னா நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு டெலகிராம் லிங்க் இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டெலகிராம் லிங்க். அந்த லிங்க்ல நான் உங்களுக்கு இந்த புக்ஸ் எல்லாமே பிடிஎஃபா கொடுத்துட்றேன். சரிங்களா, நீங்க எங்கேயும் போயிட்டு நீங்க சர்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், டெலகிராம் குரூப் இருக்கும். அந்த டெலகிராம் குரூப்ல நான் உங்களுக்கு இந்த எல்லா புக்ஸையும் கொடுத்துடுறேன். சரிங்களா, ஜஸ்ட் அதை தவிர்த்துட்டு இன்னும் உங்களுக்கு வேற எதனா புக்ஸ் ஒரே 1 புக்கா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது நம்ம பிளிப்கார்ட்லயே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். பிளிப்கார்ட், அமேசான், வேற நீங்க உங்களுக்கு எங்க வேணுமோ அங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா, சோ இது 3 in 1 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல உங்களுக்கு தியரி கிடைக்கும், எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ்க்கு கிடைக்கும். அடுத்ததா இதுலயுமே ஃபியூ மாடல் டெஸ்ட் இருக்கும். பட் ஆனா இதுல இருக்கிற மாடல் டெஸ்ட் நம்மளோட சிலபஸோட மாடல் டெஸ்டோட ஒத்து போகாது. நீங்க தான் அதை செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இது ஐடிக்கு தேவையான மாடல் டெஸ்ட். ஓகேயா, சோ இப்ப இந்த புக்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது படிக்கிறதுக்காக இப்ப நான் காமிக்கிறேன்ல,
இதை வச்சு நீங்க படிக்கலாம். இதெல்லாம் புக்ஸ். ஓகேங்களா, இதெல்லாம் புக்ஸ். அடுத்ததா இப்போ எனக்கு பிராக்டிஸ் புக்ஸ்லெட்ஸ் வேணும், இந்த கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார் நானு. ஸோ நிறைய கொஷின்ஸை நான் பார்க்கணும், நிறைய மிஸ்டேக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா அப்போ இந்த மாதிரி கொஷின் பேங்க்ஸ் இருக்கும். இது எல்லாமே கொஷின் பேங்க். ஓகே, அது எல்லாமே புக்ஸ் பா, இது வந்து கொஷின் பேங்க்ஸ். ஓகே, இந்த கொஷின் பேங்க். ஸோ புக்ஸும் உங்ககிட்ட இருக்கணும். திஸ் ஆர் புக்ஸ். அது கொஷின் பேங்க். ஏன்னா நமக்கு தெரியும்ல, புக்குன்னா இதுல தான் நம்ம படிப்போம். சரிங்களா, கொஷின் பேங்க்னா இதுல தான் நம்ம கொஷின்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா, ஸோ இந்த ரெண்டு விஷயம் தான் ப்ராப்பரா. ஸோ நான் மேல சொன்னது தான், சிலபஸ் என்னன்றது தெளிவா தெரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்ததா எங்க நம்ம படிக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு அடுத்ததா புக்குக்கு வந்து நீங்க ப்ராப்பரா படிச்சு அதை நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த நோட்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் டெஸ்ட் போய் போட்டு பார்த்துட்டு டெஸ்டோட மார்க்ஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அடுத்த யூனிட் நம்ம போகணும். சரிங்களா, மார்க் கம்மியா இருக்குன்னா திரும்ப அந்த டவுட் ஏரியாவை கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா டெஸ்ட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த ஒவ்வொரு யூனிட் இம்ப்ரூவ் பண்ணணும்ப்பா. சரிங்களா, ஸோ இதை தவிர்த்துட்டு நம்ம இன்ஸ்டியூட்ல இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ லான்ச் பண்றோம். அதே டைம்ல உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸஸும் பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, டெஸ்ட் பேட்ச் செப்பரேட்டா, ரிவிஷன் செப்பரேட்டா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூட்ல உங்களுக்கு என்ன எக்ஸாமுக்கு தேவையோ அது அப்படியே சிமிலரா இருக்கும். ஓகேங்களா, நீங்க டிஏக்கு நடந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸை கேளுங்க, ஏயோட டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கேளுங்க. ஸோ இல்ல நீங்க டிஎன்இபி பக்கத்துல எதுனா உங்க ஆஃபீஸ் இருக்குன்னா அங்கிட்ட நம்ம ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ அங்க வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய செலக்ட் ஆகி ஒர்க் பண்றாங்க. ஸோ நீங்க அங்கமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஏஇஸோ யாரோ இருந்தாங்கன்னாலும் ஸோ அங்கேயும் ஒரு சஜஷன் கேளுங்க. ஸோ எப்படி படிக்கலாம் சார், ஸோ நீங்க வந்து இன்ஸ்டியூட்ன்றதை விட நான் வந்து எப்படி படிக்கலான்றதை கேளுங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, அவங்களும் கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து எப்படி முக்கியம் அப்படின்றத கேளுங்க. டெஸ்ட் பேட்ச் ப்ராப்பரா எப்படி போடுறது, ஸோ எது எங்க நல்லா உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் கேளுங்க. ஸோ வாட் எவர் அவங்க சஜஸ்ட் பண்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் நான் எப்பவுமே சொல்றது. ஓகே, நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ப்ராப்பரா நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா, ஸோ டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் 28ல இருந்து நம்ம டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும். இந்த ஷெடியூல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவாவோ ஸோ இல்லை ஒரு போஸ்டாவோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, அதே மாதிரி ரிவிஷன்ஸுமே அடுத்த மந்தோட ஸ்டார்டிங்ல நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இல்லைன்னா இதுக்கு பேரலா இதே டேட்லேயே கூட நம்ம ரிவிஷன்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ ஃபீல்ட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ டிஎன்இபியில் ஒரு என்ட்ரி லெவல் ஜாப். ஒன்ஸ் இதுல நீங்க என்ட்ரி ஆயிட்டீங்கன்னா ஸோ அடுத்த ப்ரமோட் ஆகிட்டு நீங்க அடுத்தடுத்து ஒரு நல்ல ஸ்டேஜ்க்கு கூட வர முடியும். ஓகேங்களா, ஸோ நீங்க ஏஜ் கம்மியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கப்பா. ஓகேங்களா, ஸோ ஃபியூச்சர்ல அடுத்த ஒரு 10 இயர்ஸ்ல நீங்க ஒரு டிஏக்கா மாறிட முடியும். ஈஸியாவே நீங்க ஒரு நல்ல பொசிஷன் டிஏ அந்த மாதிரி போஸ்டிங்க்கு மூவ் ஆயிடுவீங்க. ஓகேயா, ஸோ இந்த எக்ஸாமை சிம்பிளா விட்டுறாதீங்க, உங்களோட எஃபோர்ட் ஃபுல் எஃபோர்ட் இதுல கொடுங்க. ஓகேங்களா, இது ஒரு நார்மல் எக்ஸாம் அப்படின்ற மாதிரிலாம் விடாதீங்க. ஸோ ஈஸியா வேலை வாங்கக்கூடிய ஒரு எக்ஸாம் தான், ரொம்ப ரொம்ப ஈஸி, சிம்பிளா சொல்ல போனா. ஓகேங்களா, ஸோ இந்த எல்லா திங்ஸுமே உங்களுக்கு இதுல இருக்கும். நம்மளுமே நிறைய உங்களுக்கு ஃப்ரீ டெமோ கிளாஸஸ் இதுக்கப்புறமா கொடுக்குறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் மோர் குவரிஸ் இருக்குன்னா மட்டும் நீங்க கால் பண்ணாதீங்கப்பா. ஸோ ஏன்னா பிகாஸ் நம்மளும் சரி நம்ம ஸ்டாஃப்ஸும் சரி ஸோ ஆஃபீஸ் டைம்ல இருப்போம். ஸோ ஆஃபீஸ்ல இருக்கப்போ மோஸ்ட்லி கால்ஸ் வந்து பிக் பண்ண முடியாது. ஓகேங்களா, நீங்க கால் ரிப்பீட்டடான கால்ஸ் பண்ணோம்னாலுமே அந்த பர்டிகுலர் டைம்ல நம்மளால உங்களால அட்டன் பண்ண முடியாது. மோஸ்ட்லி இந்த கிவன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதுவும் வாட்ஸ்அப் நம்பர் தான்ப்பா உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம எல்லார் கால்லையும் அட்டன் பண்ண முடியாது. சரிங்களா, ஸோ ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே மினிமலா ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆயிடும் நம்ம அவங்கள ப்ராப்பரா கைட் பண்ணணும்னா. ஓகேங்களா, ஆனா வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி உங்களோட நீட் எல்லாமே நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடுவோம். ஓகே, அடுத்ததான் உங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு இது இருந்துச்சுன்னா அப்போ நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, நம்மளே கூட கால் பண்ணுவோம். நம்ம ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு கால் பண்ணுவோம், நம்மளா இருக்கட்டும் நம்ம ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும். ஓகேங்களா, அந்த ஃப்ரீ டைம்ல உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்து எல்லாரோட டவுட்ஸுமே கிளியர் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். பட் அதுக்குன்னு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் நம்ம பண்ணணும். சரிங்களா, அதனால முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு குவரியா கூட எடுத்துக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் எல்லாரோட ஆன்சரையும் எல்லாரோட கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட முடியும்.
சரிங்களா? ஸோ அது மட்டும் தான் நம்ம சைட்ல இருந்து நம்ம ஒரு கொரீஸை கொடுக்குறது. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் நீங்க பண்ணிடுங்கப்பா, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஸோ கண்டிப்பா பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டியூட்ல நீங்க ஜாயின் பண்ணாலும் சரி, பண்ணாவிட்டாலும் சரி, நீங்க வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்றதுக்கு என்ன வேணுமோ அந்த வழியில போயிட்டே இருங்க. ஸோ ஆல் த பெஸ்ட்பா. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூப்பா.